நீதியினால் உறுதிப்படுத்தப்படுவீர்கள். ஷாலோம், நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்றும் வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பல நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அநியாயங்கள், அக்கிரமங்கள், மற்றவங்க உங்களுக்கு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. எனக்குன்னு ஒரு நீதி கிடைக்காதா, என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லி நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 54:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எங்க ஆண்டவர் சொல்றாரு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பீர்கள். ஸ்திரப்படுதல் அப்படின்னா உறுதிப்படுத்தப்படுதல். என் வாழ்க்கையில அநியாயம், அக்கிரமம் நடக்குது, எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்க, எனக்கு யாருமே நீதி செய்யல நீங்க நினைக்கிறீங்க. கலக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிற நீங்க மனசுல ஒரு உறுதியையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. அது மாத்திரம் இல்ல, கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்கிறார். பலர் உங்களுக்கு கொடுமை செய்யலாம், நீங்க நம்பினவங்களே உங்களுக்கு வேதனைகளை கொண்டு வரலாம். சில நேரத்துல கணவர்னால் வருகிற கொடுமை, பிள்ளைகளினால் வருகிற கொடுமை, உறவினர்களால் வருகிற கொடுமை, வேலை செய்கிற இடத்தில் மேல் அதிகாரிகளால் வருகிற கொடுமை, இப்படிப்பட்ட கொடுமைனால நீங்க வாழ்க்கையில ரொம்ப சோர்வுற்றுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கொடுமையும் உன்னை விட்டு நான் தூரமாக்குவேன், இனிமே பயம் இல்லாம நீ வாழும்படி உன்னை நான் பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஒவ்வொரு நாளும் பயத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ என்ற கவலை, எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமோ, அல்லது நான் வெளியில போகும்போது விபத்து வந்துருமோ, பிசாசு மூலமா எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பல திகில்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த திகிலையும் பயத்தையும் எடுத்து போட்டு அது உன் பக்கத்திலே வராதபடி நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்களிக்கிறார். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேதம் ஒரு நிபந்தனையை வைக்குது. அது என்ன நிபந்தனை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 54:1 நம்ம பார்க்கிறோம், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி சத்தமிடு. அதாவது என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறதை விட்டுட்டு மகிழ்ச்சியோட ஆண்டவரை பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைச்சு மகிழ்ச்சியோட நீங்க ஆண்டவரை பாடி துதிங்கன்னு சொல்லி கர்த்தர் கட்டளை இடுகிறார். அது மாத்திரம் அல்ல, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இல்லாததை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு ஆனந்தமா ஆண்டவரை துதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நம்ம செலுத்தும் பொழுது, நம்ம மனசுல இருக்கிற பயம் நம்மளை விட்டு விலகும், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் போய் விசுவாசம் வரும். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார்ன்ற அந்த நம்பிக்கை வரும் பொழுது, இன்றைய வாக்கு தத்துவத்தின்படி நீதியினால் நீங்க ஸ்திரப்படுவீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற நீதியினால நீங்க உறுதிப்படுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உருவாகும். இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.